ஸ்ரீராம் ஸ்ரீராமதாவே நமக. உழைக்கும் தொட்டிக்கு நான் உழைச்சேன் நான் பார்த்தேன் பாரு, சம்பாரிச்சேன் பாரு, கார் வாங்கினேன் பாரு, பங்களா வாங்கினேன் பாரு. கடைசியில் போயிட்டு ஆண்டவன் என்னை பேச பிடிக்கிட்டேன். ஆண்டவன்லாம் ஒரு கடவுளா, கடவுள் இருக்கானா அப்படிங்கிறது அந்த மனநிலையே இருக்கக்கூடாது. ரைட்டா? எண்ணத்துக்கு மட்டும் நம்ம செயல்பாடுக்கு மட்டும் பாயிண்ட் ஓடலை. எப்படியா நம்ம செயல்படுறோம் அதுக்கு தக்கன பாயிண்ட் ஓடலை, எண்ணத்துக்கும் பாயிண்ட் ஓடும். எப்படி? நம்ம மனசில் நினைக்கிறதுக்கும் ப்ளஸ் மைனஸ் ஓடும். உதாரணம், சரி, பரசுராமர். ரைட்டா? பரசுராமர் தாய் பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்குது? பரசுராமர் தாயார் பெயர் ரேணுகா தேவி. சரியா? பரசுராமர் எல்லாருக்கும் தெரியும், கடுமையான கோபக்கார். அந்த பரசுராமர் தாயார் பேர் ரேணுகா தேவி. அவங்க ஒரு மாபெரும் முனிவர். அவர் கதையை சொல்ல குறைச்சிக்கிடுவோம். அவருக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அதில் 4-5 குழந்தைங்க. அதில் பரசுராமர் ஒருத்தர். அந்த அம்மா பயங்கரமான சக்தி வாய்ந்த அம்மா. எப்படி? அந்த வீட்டுக்காரருக்கு நிகரான பயங்கரமான வல்லமை பொருந்திய சக்தி வாய்ந்த அம்மா. இவர் யாகம் வளர்ப்பதற்கு, பூஜைகள் பண்ணுவதற்கு அந்த அம்மா என்ன செய்யும்? டெய்லி ஆற்றங்கரைக்கு போய் மண்ணை பிணைஞ்சு குடம் செஞ்சு, எப்படி? பச்சை மண்ணில் குடம் செஞ்சு உடனே தண்ணி மோந்துட்டு வரும். புரியுதா உங்களுக்கு? காய்ச்சறது இல்லை, பானையை சுட வைக்கிறது இல்லை. சாதாரண மண்ணை ஆற்றங்கரையில் எடுக்கிறது, பானை செய்கிறது, தண்ணி மோந்து கொடுக்கறது. அவ்வளவு சக்தி அந்த அம்மாவுக்கு. நம்ம ஐயா சித்தர் ராமத்தேவர் இறக்கும் தருவாயில் மண்கட்டியை உருட்டி தங்கக்கட்டியை மாற்றி கொடுக்க, ஆத்தா பெரியமூர்த்தி தேவி திருப்பி உருட்டி விட்டு தங்கக்கட்டியை மண்கட்டியாக மாற்றினது போல் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. சரியா? அதை நம்ம சொல்கிறது. இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்ச வாழ்க்கை. கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது நீங்கள் யதார்த்தமாக நடக்கிறதில்ல. இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது. கிட்டத்தட்ட ராமாயண மகாபாரதம் மாதிரி நடக்க முன்னாடியே முடிவு பண்ண விஷயம். அதுபோல் ஒருத்தர் ஐயா ராமத்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு வகுத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்க லேசப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். ரைட்டா? அதை தக்க சமயத்தில் உணர்ந்து பயன்படுத்தினால் அது சிறப்பு. ரைட்டா? நம்ம மனிதர் ஏதோ பிறந்திருக்கு, ஏதோ வளர்ந்துருக்குண்டா கத்தி கதறிக்கிட்டு தெரிய வேண்டியதான். சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட்டாக? அந்த அம்மா பானை செஞ்சுட்டு போகக்கூடிய நேரம் ஒரு நாள் மனசளவில் பொண்ணுண்டா பல பேர் கேட்டு வருவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த அம்மாவை மன்மதன் விரும்பி இருக்கிறாரு. இந்த அம்மா அந்த முனிவருக்கு வாக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த உருவம், வானத்தில் தெரியக்கூடிய உருவம் முன்னாடி அதாவது பெண் கேட்டு வந்த அந்த ஆண்டவர் மாதிரி, அந்த ஆம்பளை மாதிரி இந்த அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவுடனே மன்மதன் மாதிரி இது இருக்கே. எப்படி? ஒரு 2-3 செகண்டு இந்த உருவம் மன்மதனை மாதிரி இருக்கேன்னு தான் நினச்சாங்க. சரி, ஏன் நம்மளுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, ஏன் அந்த உருவத்தை பார்த்தோன்னா அவர் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டு ஆண்டவா எனக்கு இறைவன்கிட்ட நோக்குறாங்க. எனக்கு ஏன் அந்த ஞாபகம் வந்துச்சு? நான் என்ன குற்றம் பண்ணேன்? எந்த பாவம் பண்ணேன்? நான் என்னுடைய அடியாருக்கு, என்னுடைய கடவுளுக்காக நான் பணி செய்ய வந்திருக்கிறேன். இந்த உருவம் ஏன் என் கண்ணுக்கு தெரிஞ்சு? இந்த எண்ணம் ஏன் எனக்குள்ளே வந்துச்சு? ஆண்டவனே என்னை மன்னிச்சுக்க, இந்த ஆற்றல் வந்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாயோ தெரியலையேன்ட்டு அந்த கதை ரொம்ப நேரம் வசனம் இருக்கும். புலம்புறாங்க. ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொழுதுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பானை செய்கிறாங்க வழக்கம் போல். அந்த பானை நிற்கவே இல்லை. எப்படி? பானை வரவே மாட்டுக்கு, உடஞ்சி இத்தனை நாளாக சாதாரண மண் எடுத்து செய்வாங்க. சரண்டு பிடிச்சி வச்ச மண் அப்படியே நிற்கும். அப்படியே ஒட்டி பானையாக செஞ்சு தண்ணியை மோந்துட்டு உடனே போகிறது. அன்றைக்கி மண் எடுத்தவங்க ஒட்டி பார்க்குறாங்க. அது சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் ஒரு 3-4 முறை முயற்சி பண்ணுறாங்க. அந்த மண்ணால் செய்ய முயற்சி பண்ணுற பானை நிற்கவே இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம கதை என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. முனிவர்கிட்ட போய் மண்டிட்டு காலில் விழுந்து, ஆண்டவா, இறைவா, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் மனசளவில் நினச்சது உண்மை, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை தண்டனை இப்படி நடந்துருச்சு அப்படின்னோடனே என்ன விவரம்னு இவங்க சொல்லலை. முனிவர் பார்க்குறாரு என்ன நடந்துச்சு.
என்ன செஞ்சிச்சு, ஏன் இன்னைக்கு இந்த குடம் இவளுக்கு சக்தியை கொடுக்கல, குடம் ஏன் உருப்பெறலை அப்படின்ட்டு ஞான திருஷ்டி மூலம் பார்க்குறாரு. நடந்த விவரங்கள் தெரியுது. அப்போ தன்னுடைய மகன்கள் 3 4 நபர்களையும் கூப்பிட்டு, உன் தாய் தப்பானவ, தவறாக நினச்சிட்டா, அதனால் அவளை வெட்டிருங்க. எப்படி? அவளை வெட்டிருங்க, இப்படியாப்பட்டவன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் பெத்த தாயை யார் வெட்டுவா? எல்லா மகனும் அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, யோசிங்க, அம்மா தப்பு பண்ணலை, மனசார நினச்சிட்டா. நான் மனசார நினைக்கலையா, அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரிய போயுதே, இது அவர் மாதிரி இருக்கேன்னு நினச்சேன், நானாக நினைக்கலையே அப்படின்னு இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, கேட்கல. கடைசியில் பரசுராமர் வர்றாரு. அடே, உன் தாய் இப்படி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், உன் தம்பிகள்கிட்ட கேட்கல, நீ என்ன சொல்கிறேன்னொன்னே வெட்டிடப்பா அப்படின்ட்டு ஒரே வெட்டில் தலை துண்டாக போயிடுது. அவர் அந்த முனிவருக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னுடைய பேச்சை தட்டாமல் செய்த மகன் நீந்தாண்டா என் மகன், எனக்கு உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படிங்கிறாங்க. அவர் விவரமானவர், அதான் ஆன்மீகம்ங்கிறார். அவர் ஆன்மீகத்தில் தெரிச்சு பெற்றவர். பரசுராமர் பயங்கரமான ஒரு வீரர். சரியா? அவர் உடனே அவருக்கு அந்த சூட்சுமம் தெரியும். ஏண்டா, முனிவர்களுக்கோ ஞானிகளுக்கோ ஐயாக்கமார்களுக்கோ நம்ம மனம் குளிரும்படி செஞ்சோம்னா அவங்க திருப்பி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அதுதானே நல்லவர்களுடைய பண்பு. நம்ம செஞ்சோம்னா திருப்பி செய்யணும். ரைட்டாக, 1 மடங்கு செஞ்சால் திருப்பி 2 மடங்கு செஞ்சவங்க தான் நல்லவங்களுடைய பழக்க வழக்கம், அடையாளம். அப்போ அந்த முனிவர் என்ன வர வேணும் கேள் அப்படிங்கிறார். இவர் சடனாக சொல்லிடுறாரு, என் தாய் உயிர் பெற்று வரணும். எப்படி? என் தாய் உயிர் பெற்று வரணும் அப்படின்னா அவர் திகைச்சு போயிடுறார் முனிவர். என்னடா இது, ஏன்டா இவர் என்ன வர வேணும்னு கேட்டுட்டாரு. இவர் கேட்குறத அவர் கொடுத்தா தான் அவருக்கு சக்தி நிற்கும், இல்லாட்டி அவர் சக்தி போயிடும். அப்போது குழம்புறார் போட்டு, ஆகா இக்கட்டானதில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்ட்டு. சரி, வேறு மாற்று வழி இருக்கா அப்படின்ட்டு மைண்ட்டை கேட்குறாரு. நீங்கள் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிட்டேன், நான் சொல்கிற வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதும் காப்பாற்றாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னா அவர் காப்பாற்றாமல் இருக்க முடியாது. கடைசியில் அவங்க போய் தலையை எடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. அதில் இடையில ஒரு சூட்சுமம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, இவங்க வெட்டின வெட்டில் 2 தலை போயிடுச்சு. என்ன தலை 2 தலை போயிடுச்சுன்னா, வீட்டு வேலைக்கார அம்மா தலை ஒன்று, இந்த அம்மா தலை ஒன்று. அவங்க செஞ்ச தவறுக்காக சரி நீ துண்டா போன தலையை ஒட்ட வையின்றவொடனே இவர் அவசரத்தில் போய் வேலைக்கார அம்மா உடம்பில் போய் தன்னுடைய தாய் தலையும் தாயினுடைய தலையில் வேலைக்கார அம்மா தலையும் ஒட்ட வச்சதுனால அந்த அம்மா எனக்கு இந்த உடம்பு வேணாம், நான் தலை இல்லாமையே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தலை இல்லாமல் எப்படி சக்தி இருக்கும் அப்படின்ட்டு அது நிறையா வசனங்கள், நிறையா புராண கதைகளில் படி அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க அந்த முனிவர் தேவர்கள் எல்லாரும் தோன்றி, நீ தலை இல்லாட்டாலும் தலை இருக்கிற, அதாவது தலை இருந்தும் உருவம் இல்லாட்டாலும் உருவ ஆற்றலோடு இருக்கக்கூடிய வல்லமையை நீ பெறுவாய், நீ அம்மனாக திகழ்வாய் அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுக்குறாங்க. இன்னமும் நிறையா இடங்களில் இந்த கதை தெரிஞ்சிருக்கோ தெரியாமல் இருக்கோ, தலையோட அம்மன் சிலைகள்லாம் வச்சு ஊர்வலமாக வருவாங்க. நிறையா கோயில்களில் தலை மட்டும்தான் இருக்கும், உருவம் இருக்காது கீழே. அப்படி அம்மன்கள்லாம் இருக்குது. அவங்க பேர் தான் ரேணுகா தேவி அம்மன். சரியா? இப்படி நான் எதுக்காண்டி சொல்ல வந்தேன்னா, மனசில் நினச்சால் கூட பாய்ந்து ஓடும். நம்ம செயல்பாடு செய்ய வேணாம். நம்ம ஐயாக்க மாதிரி சொல்கிறாங்க, எவ்வளவோ உயிரை கொண்டுட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ செய்ய தேவையில்லை, மனசில் நினச்சாலே இங்கே பாயிண்டுகள் ஓடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, தூய்மையாக இருங்க, மனசளவில் போட்டு குழம்பாதீங்க, நேர்மையாக இருங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு அந்த ஐயாக்கமார்கள், எந்த ஐயாக்கமார்கள் அந்த சம்பாரிச்சு ஒன்றும் மிஞ்சலை அப்படின்னாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்ட சொன்னோம், ஐயா நீ நேர்மையாக தர்மமாக இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை பேர் உலகத்தில் வீட்டை விட்டு தகுத்தி அனாதையாக இருக்கிறாங்க. யாராவது பக்திமானா, எனக்கு தெரிஞ்சு நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், சிவபக்தனாக ஒருத்தன் இருந்துட்டான்னா அவன் சாப்பாடு உணவின்றி உயிர் போகாது. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எப்போ உயிர் போகும் அப்படின்னோம்னா அவன் கனவுல ஆண்டவன் போய் சொல்லுவான், நீ உணவு எடுக்காத, இத்தனை நாள் எடுக்காமல் இரு, நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுவான். எப்படி? உன் உயிர் பிரிய போகிறது, இத்தனை நாள் நீ உணவு எடுக்காத, நீ உணவு எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி திருவண்ணாமலையில் எத்தனையோ சாதுக்கள் இறந்து போயிடுறாங்க, எத்தனையோ பக்தர்கள் இறந்து போயிடுறாங்க. அடியார்களுக்கு முன்னுக்கூடி தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நான் சொல்ல வர்றேன். அவன் கடவுளை பற்றியே நினைக்காதவனாக இருந்தாலும் எத்தனையோ பேரை பாருங்கள்,
அனாதையாக ரோட்டில் கிடப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் உணவு வாங்கி கொடுப்பாங்க, கூதலில் கிடுகிடுன்னு ஆடி கிடப்பாங்க. நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். கூதலுக்கு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, போர்வை வாங்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் யார் யார்? அவனா அந்த செய்கிறவங்கள வாங்கி கொடுக்குறாங்க? அவன்தான் இறைவன். எப்படி? அவன்தாயா இறைவன். இன்றைக்கி நம்ம காசு இல்லை, ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, அதுதான் தப்பு. அனுப்பி வச்சது இறைவன். எப்படியா? அனுப்பி வச்சது இறைவன். சாப்பாடு இல்லை, பசினால் கிடக்குறாங்க, அடிபட்டு கிடக்குறாங்க, ஒருத்தன் ஓடி வந்து தண்ணி கொடுக்குறான், யார்? அவன்தான் இறைவன். சரியா? இந்த மனநிலைக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவான வாழ்வு கிடைக்கும். எல்லாம் இறைவன் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். நம்ம மக்கள்கிட்ட இந்த மனநிலை தான் கம்மி. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, கஷ்டமாக இருக்குது, தொழில் ஓடலை, அது இதுமாங்க, தானம் தர்மம் செய்யுங்க, கோயில் குளத்துக்கு செய்யுங்க. நீங்கள் அதிகமாக செய்ய வேணாம், ஒரு 10ல் ஒரு பங்கோ 100ல் ஒரு பங்கோ செய்யுங்க. ஒரு 1000 ரூபா வந்துட்டால் 100 எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இல்லாதவங்களுக்கோ ஏதாவது உங்கள் குலசாமிகளுக்கோ உள்ளூர் சாமிகளுக்கோ செய்யுங்க அப்படின்னோம்னா ஆரம்பத்தில் செய்வாங்க. எப்படின்னா, ஒரு 10,000 ரூபா ஆதாயம் கிடச்சிச்சுன்னா நம்ம